வெல்கம் டு ரத்னா ஆட்டிசம் அவேர்னஸ் வீடியோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ விசன் சென்சரி பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ குழந்தைங்க ஃபோன் பார்த்தா அதுக்கு விசனுக்கு ஒர்க் பண்ணுங்கள் சொல்லியிருந்தேன். சார் பேர் சொல்லியிருந்தேன். ஸோ அதை அவங்கக்கிட்ட கேட்டு செய்யுங்க. கண்டிப்பாக ஃபோன் பார்க்குறது எனக்கே தெரிஞ்சுது. எனக்கே ஃபோன் பார்க்குறத கம்மி பண்ணியிருக்கிறேன். ஸோ இது நான் இப்போ தாரா ஃபோன் பார்க்குறதில்ல. தாராக்கு என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். ரிசப்ஷன் மாதிரி போனால் அவள் அந்த இடத்துல 2 hours 3 hours மேலே நல்லா ஹாப்பியாக இருப்பாள். காரணம் என்னென்னா அந்த லைட்டிங்ஸ், டெக்கரேஷன்ஸ் இதெல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். தென் ஆடிட்டரி சாங்ஸ், மியூசிக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் அவள் என்ஜாய் பண்ணுவாள், ஹாப்பியாக இருப்பாள். அதே மாதிரி தான் நானும் என்ஜாய் பண்ணுவேன், ஹாப்பியாக இருப்பேன். எவ்ரிஒன் எல்லாருமே ஃபங்க்ஷன் மோடில் சந்தோஷமாக தான் இருப்பாங்க. ஆனால் எல்லோரும் அவங்கவுங்க இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு ஸ்லீப்பிங் டைம் அப்படிங்கிறப்போ நமக்கும் தூக்கம் வராது. நம்ம நெக்ஸ்ட் டே நம்மளும் ஓவர் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்திருப்போம். அடுத்த நாள் காலையில் கிளம்பணும். ஸோ அதனால் கொஞ்சம் தூக்கம் வராட்டாலும் லேட்டாக 2-3 hours நம்ம தூங்கி முழிச்சிடுவோம். தாரா என்னென்னா ஃபுல் நைட்டு தூங்க மாட்டாள். ஸோ தூங்காமல் இருந்தாலும் முகூர்த்தத்துக்கெலாம் கிளம்புவா, எல்லாம் வருவாள். என்னென்னா கொஞ்சம் சின்ன டென்ஷன், கொஞ்சமாக ஒரு சின்ன ரெஸ்ட்லெஸ் அவ்வளோதான். அதாவது அது மேனேஜ் பண்ணக்கூடியது தான், இருந்துக்கிடுவா. அப்படி இல்லை அப்படின்னாலும் நான் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ இதுக்கு சார்ட்ட சொன்னால் சார் விசனுக்கு ஒர்க் பண்ணுங்க. நாங்கள் தாராவுக்கு ஸ்லீப்பிங்க்கு நான் மெடிசன்ஸ் கொடுத்தது கிடையாது. அவளை தூங்க வைக்கிறதுக்கு ஒரே ட்ரீட்மெண்ட்டு என்னன்னா வாக்கிங் போகிறது. அதாவது மோர் தென் 1 hour மேலே நம்ம ஸ்பீடாகவும் நடக்கிறது இல்லை, ஸ்லோவாகவும் நடக்கிறது இல்லை. அவளை ஒரு 9-10 தூங்க வைக்கணுன்னா நல்லா நடக்க வச்சா போதும். நல்லா நடந்தான்னா தூங்கிடுவாள். அந்த ஃபிசிக்கலி டயர்ட் ஆகிறப்போ தூங்கிடுவாள். இதுதான் தாராக்கு நான் ஃபாலோ பண்ண விஷயம். அதே மாதிரி உட்கார வைக்கிறதுக்கு, அவளை உட்கார வச்சு ட்ரைனிங் பண்ணுறதுக்கும் மெடிசன்ஸ் கொடுத்தது கிடையாது. கொஞ்சம் பேரண்ட்ஸ் தான் திங்க் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு எது செட் ஆகும்னு பார்த்து நம்ம அதை இயற்கையான முறையில் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு தான் நம்ம யோசித்து தான் பண்ணணும். இப்போ ஒரு இடத்துல விடுறீங்க, ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு அந்த குழந்தைங்க அடி வாங்கி அந்த குழந்தைங்க உயிருக்கே இப்போ ஆபத்து வர்ற மாதிரி நியூஸ் குரூப்பில் போடுறாங்க, நியூஸில் பேப்பர்லலாம் பார்க்குறேன். அந்த எக்ஸ்ட்ரீமாக அடிக்கிற அளவுக்கு இருக்குது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அப்படியே இன்னொரு எக்ஸ்ட்ரீம் என்ன அப்படின்னா அந்த குழந்தைங்கள ட்ரைனிங்கே பண்ணுறது கிடையாது. சும்மா உட்கார வச்சுட்டு பேரண்ட்ஸ் கூப்பிட்ற வர்ற டைம் ட்ரைனிங் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. இது எனக்கே ஒரு பேரண்ட் இப்போ சொன்னாங்க, தாராவை சும்மா தான் உட்கார வச்சுருப்பாங்க, 3 hours விடுவீங்க, சும்மா தான் உட்கார வச்சுருப்பாங்க. நான் அப்படி சும்மா உட்கார வைக்கிறதா இருந்தால் நான் விட்டுருக்கவே வேண்டாம். நான் ஸ்கூல்லே ஃபுல் டே விட்டுருந்துருப்பேன். ஸ்கூல் ஆஃப் டே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சும்மா உட்கார வச்சுருந்துருக்காங்க. ஸோ இதையே நம்ம வாட்ச் பண்ணணும். சும்மா உட்கார வச்சுருந்தாலும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ரொம்ப டிலே ஆகும், வருஷம் போயிடும். ஸோ நீங்கள் அந்த குழந்தைங்களுக்கு என்ன ட்ரைனிங் கொடுத்தாங்க அன்னைக்குங்கிறத அன்னைக்கே கேட்டுருங்க. கேட்டுட்டு வீட்டில் செக் பண்ணி பாருங்கள். அவங்க ட்ரைனிங் நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த குழந்தைங்க கண்டிப்பாக வீட்டில் செய்வாங்க. ஸோ இது நீங்கள் ஒரு யோசித்து பாருங்கள். அதுக்கப்புறவு குழந்தைங்களுக்கு, அதுவும் பெண் குழந்தைங்களுக்கு இப்போ தாரா பேசிக்காக அப்படின்னா எதிர்க்கிற நேச்சர் அவட்ட உண்டு. சின்ன வயசுலேயே அப்படி தான். சின்ன வயசுலேயே கேட்பாங்க, இன்றைக்கி அம்பியாக வந்திருக்காளா, அந்நியனாக வந்திருக்காளா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா நான் அம்பியா அவள் இருக்கிறதும் அந்நியனாக இருக்கிறதும் உங்களோட கையில் தான் இருக்குது. நீங்கள் சத்தம் போட்டீங்க, அடிச்சிங்கன்னா அந்நியனாக மாறிடுவான் அப்படிம்பேன். ஸோ நேச்சராக எதிர்க்கிற குணம் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. பொதுவாக பெண் குழந்தைங்களுக்கு வீட்டில் எதிர்த்து பேசுனாங்கன்னா உடனே சத்தம் போடுவாங்க பேரண்ட்ஸ். இங்கேயே நீ இப்படி எதிர்த்து பேசுகிறியே, போகிற வீட்டில் நீ எவ்வளோ வாய் பேசுவ அப்படின்னு. அப்படி அவங்கள அப்போமே அவங்கள கண்ட்ரோல் பண்ணிடாதீங்க. இப்போ நடக்கிற விஷயங்களெல்லாம் பார்த்துட்ருக்கீங்கள்ல சோசியல் மீடியாவில். ஸோ கொஞ்சம் எதிர்த்து பேசட்டும். அதாவது நியாயமான விஷயத்துக்கு எதிர்த்து பேசணும். பெரியவங்க மாமியார் மாமனார் நல்லவங்களாக இருந்தாங்க அப்படின்னா ஏற்று பேசுகிறது அது தப்பு. ஆனால் இந்த மாதிரி சாப்பாடு போடலை, இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வர்றப்போ அந்த குழந்தைங்கள தைரியமாக வளருங்க. தைரியமாக, அதுதான் முக்கியமாக நான் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுற விஷயம்.
பெண் குழந்தைங்களுக்கு எங்கே பிரச்சனை இருக்கோ அந்த இடத்த விட்டு நகன்றுங்க. அதாவது வேண்டாம். இப்போ நான் இவளுக்கு காது கட்டாச்சுன்னா இப்போ அந்த இடத்து பக்கமே நான் போகிறதில்ல. இன்னும் காது சரி பண்ணலை, அந்த காதை கூட வீடியோ எடுத்து போடலாம். ஏன்னா பாவம் அவளுக்கு வந்து ஸ்டெட்டு போட முடியல. நான் அதனால் அவளுக்காண்டி நான் பெரிய ஸ்டெட்ஸ்லாம் ஸ்டெட்டு போட முடியலை. ஏன்னா அவள் பார்க்குறா பாவம், பார்த்துட்டு இப்படி என் காதை பார்ப்பா, அவளுக்கு ஸ்டெட் போட முடியலையேன்னு அவளுக்கு தோணும். அதனால நம்ம குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரிஞ்சிட்டுன்னா அந்த இடத்துல இருக்காதீங்க. அந்த மாதிரி ஆட்களோட உறவுகளே நமக்கு தேவை கிடையாது. அவங்களால ஒரு உதவியும் நமக்கு லைஃப்பில் கிடைக்க போகிறதில்ல. ஸோ வந்து புரிஞ்சுக்கோங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு. தைரியமாக வளங்க. சரி, ஓகே, நம்ம குழந்தைங்க சரியாயிடுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ யூனிவர்ஸ். பை, தேங்க்யூ வெரி மச். See you.